பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஒரு பெண்ணைக் கண்டேன். அவள் அவர்களை ஆட்சி செய்கிறாள். அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு மகத்தான சிம்மாசனமும் உள்ளது. அவளும் அவளது சமுதாயமும் அல்லாஹை அன்றி சூரியனுக்கு சஜிதா செய்ய கண்டேன். அவர்களின் செயல்களை சைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டி அவர்களை நல்வழியை விட்டும் தடுத்துள்ளான். எனவே அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றும் கூறியது. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும் அல்லாஹுக்கு சஜிதா செய்ய மாட்டார்களா? நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிவான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மகத்தான அரசின் அதிபதி என்றும் கூறியது. நீ உண்மை சொல்கிறாயா, பொய்யர்களில் ஆகிவிட்டாயா என ஆராய்வாய் என்று அவர் கூறினார். எனது இந்த கடிதத்தை நீ கொண்டு சென்று அவர்களிடம் இதை போடு. பின்னர் அவர்களை விட்டும் விலகி என்ன பதில் தருகிறார்கள் என்று கவனி என்றும் அவர் கூறினார். பிரமுகர்களே, என்னிடம் மகத்துவமிக்க கடிதம் போடப்பட்டுள்ளது என்று அவள் கூறினாள். அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் என்னை மிகைக்க நினைக்காதீர்கள். கட்டுப்பட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று அதில் உள்ளது. சபையோர்களே, என் விஷயமாக முடிவு கூறுங்கள். நீங்கள் ஆலோசனை கூறாத வரையில் நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவளாக இல்லை என்று அவள் கூறினாள். நாம் வலிமை மிக்கோராகவும் கடுமையாக போரிடும் திடன் உரையோராகவும் இருக்கிறோம். அதிகாரம் உம்மிடமே உள்ளது. எனவே என்ன கட்டளையிடுவது என்பதை யோசித்து முடிவெடுப்பீராக என்று சபையோர் கூறினர். மன்னர்கள் ஓர் ஊரில் நுழைந்தால் அதை பாழாக்குவார்கள். அவ்வூராரில் மதிப்பு மிக்கவர்களை இழிந்தோராக ஆக்குவார்கள். இப்படித்தான் செய்வார்கள். நான் அவர்களிடம் ஒரு அன்பளிப்பை அனுப்புகிறேன். அனுப்பப்பட்டோர் என்ன முடிவுடன் திரும்புகிறார்கள் என கவனிக்கப் போகிறேன் என்று அவள் கூறினாள். அத்தியாயம் 27, வசனம் 23 முதல் 35 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.